World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகளிர் கூட்டமைப்பின் சார்பாக அந்த அமைப்பின் தேசிய செயலாளர் திருமதி கனகாம்பாள் அவர்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்து இந்த கூட்டமானது மிக சிறப்பாக அமையுமாறு ஆண்டவனை எனது குலதெய்வம் நரசிம்மரை வேண்டி வணங்குகின்றேன். இன்றைய தினம் மகளிர் கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் மகளிரை பற்றி சிறப்பு கருத்துகள் சிலவற்றை நான் கூற விரும்புகிறேன். என்னவென்றால் இப்பொழுது பொதுவாக நாம் என்ன சொல்வோம் என்றால், ஆம்பளைலாம் என்ன சொல்லுவோம்னா, ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா அப்படிம்போம். இது நம்ம பெருமையை சொல்கிறது. ஆம்பளைங்க ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டுன்னு சொல்கிறது அவங்களுடைய பெருமை, தற்பெருமை. ஆனால் இது அடிக்கிறது தான் அவங்க. ஆனால் தாங்கக்கூடிய சக்தி, அதாவது 11 டன் வெயிட்டு, 11 டன் வலியை தாங்கக்கூடிய சக்தி மகளிருக்கு இருக்கிறது. அது எப்படி என்றால், ஒரு தாய் கர்ப்பிணி பெண் குழந்தை பிரசவத்தின் பொழுது பார்த்தீர்களானால், தாயினுடைய வயிற்றிலிருந்து குழந்தை வெளியில் வரும்பொழுது அதனுடைய வலியின் வேகமானது 11 டன் வெயிட் என்று கணித்திருக்கிறார்கள். 11 டன் வெயிட்டை ஒரு தாயானவள் தாங்கி கொண்டு பிரசவிக்கிறாள். அடுத்தபடியாக பார்த்தோமேனால், மகளிருக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. மகளிர், அதாவது தாய்க்குளம் இல்லை என்றால், பெண்கள் இல்லை என்றால் ஆண்கள் இல்லை. எப்படி என்றால் 4 வகையில் பெண்கள் சிறந்து விளங்குகிறார்கள். முதல் முறை, ஒரு பெண்ணானவள் குழந்தை பருவத்தில் தாயாகவும், பிள்ளை பருவத்தில் சகோதரியாகவும், திருமண வயதில் மனைவியாகவும், அடுத்தது குழந்தை பிறக்கும்போது மகளாகவும் இருந்து ஆண்களுக்கு துணை புரிகின்றார்கள். அடுத்தபடியாக ஒரு கர்ப்பிணி பெண், ஒரு சிறிய நுணுக்கம், ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் சிசுவானது ஆணா பெண்ணா என்று நாம் இந்த விஞ்ஞான உலகில் ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சரியாக சொல்ல மாட்டார்கள். ஆனால் நாம் சிறப்பாக ஜோதிடர்கள் அதை நாம் கண்டுபிடித்து விடலாம். எப்படி என்றால், ஒரு கர்ப்பிணி பெண்ணை, நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை தரையில் அமர சொல்ல வேண்டும். பிறகு அவர்களை எழுந்திரின்னு சொல்லிட்டோம்னாக்கா, அவங்க எழுந்திரிக்கும் போது நம்ம கவனிக்கணும். வலது கையை ஊனி எழுந்திரிச்சாங்கன்னா 10% நிச்சயமாக அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். இடது கையை ஊனி எழுந்திரிச்சானால் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். இதுவே நாம் எளிய முறையில் ஜோதிடர்கள் நாம் ஈஸியாக ஸ்கேன் பண்ணாமல் எளிய முறையில் கண்டுபிடித்து விடலாம். இப்பொழுது எனக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்த எனது சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏனென்றால் இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த மகளிர் கூட்டமைப்பில் மகளிருடைய பெருமையை சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் நான் சொன்னேன்.